சுவாமி அவர்கள் வழிவழி சீரவையா தினம் கௌமார மடாலயம் 4ஆம் குருமக சன்னிதானம் ஸ்ரீவலச்சிறு ராமானந்த குமரகுருவர சுவாமியடிகளும் இந்த நிகழ்வை முன்னின்று அனைவருக்கும் அருளுரை ஆசியுரை வழங்கி சிறப்பான முறையிலே இந்த யாக நிகழ்வு எல்லாம் வேள்வி வழிபாடுகளை எல்லாம் முன்னின்று நடத்துபவர் சாந்தலிங்கர்.
அதே போல நமது பாடகர் ஐயா சின்னசாமி ஐயா அவர்கள் அதே போல லவ் மியூசிக் சேனலுக்கு நன்றி வணக்கம். ஆடல் கலையை இறைவன் தந்தது செல்வெளிவேல் எட்டத்திற்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்ப்பேன் என்கின்ற மகாகவி பாரதியின் வாக்கினை கையில் எடுத்து கோவை கருமத்தமட்டி சங்கமம் கலைக்குழுவானது தமிழர் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கின்ற முயற்சியில் தண்ணீர் பந்தல் கருமத்தமட்டியில் துவங்கி 76வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் மத்திபாளையம் சங்கமம் கலைக்குழுவின் அரங்கேற்றத்தோடு தற்போது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் இச்சிப்பட்டி கிராமம் அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 77வது அரங்கேற்றமாக இச்சிப்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் 7 கிராமங்களை உள்ளடக்கிய இச்சிப்பட்டி, பெத்தாமூச்சிபாளையம், தேவராயன்பாளையம், கொத்துமுட்டிபாளையம், கோம்பக்காடு புதூர், கோம்பக்காடு, சிங்கப்பூர் நகர என 7 ஊர்களை உள்ளடக்கிய 300 ஆண்டுகளுக்கு பழமையான அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக திருவிழாவிற்காக நம்முடைய பாரம்பரிய கலையை இங்கே நிகழ்ச்சிகளாக நடத்த வேண்டும் என்று ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், வள்ளிக்கும் என அனைத்து நிகழ்வுகளுக்கும் நல்லதொரு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நமது கோயில் நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 77வது அரங்கேற்றம் காண இருக்கின்ற இச்சிப்பட்டி சங்கமம் கலைக்குழுவை சேர்ந்த கலைஞர்கள் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவதாக சங்கமம் கலைக்குழுவின் இசைக்கலைஞர்கள் கலைமாமணி விருது பெற்ற திரு சிவசக்தி சிவசண்முகமாருடைய புதல்வர் திரு சிவபாலன் அவர்களையும் செல்வன் சிவகோன் அவர்களையும் அறிமுகம் செய்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவரும் கைதட்டி அவர்களுக்கு நாம் வரவேற்போம், வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிராமிய பாடலை பாடி ஒயிலாட்டத்தை மெருகூட்டிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எல்லாம் அன்போடு மாமா என்று அழைக்கின்ற காரணம்பேட்டை பாடகர் இசைக்குயில் திரு பே. சின்னசாமி மாமா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சிறப்பான முறையில் பயிற்சிகள் வழங்கி அரங்கேற்றம்
ஏற்பாடு செய்த தம்பி செல்வன் பிரகாஷ் ராஜசேகரன், பதுவம்பள்ளி செல்வன் பிரகாஷ் ராஜசேகரன், பதுவம்பள்ளி செல்வன் பழனிசாமி ராஜன், திரு பாலசுப்ரமணியம் ராமசாமி, இச்சிப்பட்டியினுடைய மண்ணின் மைந்தன் செல்வன் தங்கராஜ் அம்மாசியப்பன், செல்வன் பாலசுப்ரமணியம் கருப்புசாமி, திருமதி சாந்திகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நமது இந்திய பூமி வேளாண்மை பூமி, அந்த வகையிலே வேளாண்மைக்காக இன்றைய துணை பயிற்சியாளர்கள் கருமத்துப்பட்டி புதூர் தங்கமணி, திருமதி தங்கமணி ரவி, திருமதி சுதாதேவி, திருமதி கௌசல்யா, செல்வன் கபில் ரவி அழைக்கின்றோம். வேளாண்டிப்பாளையம் சூரி அவர்களை என்போடு அழைக்கின்றோம். பங்கேற்ற நிகழ்வாகட்டும், எங்களுடைய நிகழ்ச்சிகளாகட்டும், கலைக்குழுவாகட்டும் இப்பொழுது பயிற்சி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து கலைக்குழுக்களையும் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது கலைஞர்கள் அறிமுகம். சங்கமம் கலைக்குழுவிய பள்ளிக்குமே ஆசிரியர்கள் செல்வன் தமிழரசு, திருமதி திரு பழனிசாமி அவர்களை மற்றும் கோபி மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சங்கமம் கலைக்குழு இளைய பாடகர் அம்பை கலைஞர் திரு வேலவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது கலைஞர் அறிமுகம். எடுத்து வச்சுங்க. அப்படியே ரவுண்டு கூப்பிட்டு போயிருங்க. யாரும் வந்துருவாங்க. அப்படியே பிடிச்சிக்கோங்க ஒரு செகண்ட். ஆனால் அப்படியே பிடிச்சிங்க பாருங்க. ஆனால் இங்கே பாருங்கண்ணா, ஆனால் இங்கே பாருங்க. செல்வி தியாஸ்ரீ தியாகராஜன், செல்வி விஷ்ணுகா செல்வராஜ், செல்வி சஷ்டிகா முருகசாமி, செல்வி சஷ்டிகா புஷ்பராஜ், செல்வி பிரவ்யா மயில்சாமி, செல்வி பிருந்தியா சிவகாமி, செல்வி பிரதீக்ஷா இளங்கோ, வலது கால் வைக்குவாங்க. ஒரு ஆளுமே வலது கால் வைக்க மாட்டேங்குது. செல்வி விஸ்மிதா மோகன்ராஜ், செல்வி மேகநேத்ரா கோவிந்தராஜ், செல்வி ரதி ஓவியா பிரபாகரன், செல்வி ஹாசினி கண்ணன், இது ஆடுறவங்களா இவங்க இங்கே செல்வி ஹரணி நேத்ரா தனபால், அப்படி அங்கே நின்று கொடுத்தீங்கன்னா சரி அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே நின்று அப்படி பாஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் போயிட்டு செல்வி பாலஸ்ரீ முருகன், செல்வி நிலாலினி பாலகிருஷ்ணகுமார், செல்வி சமித்ரா விஜயகுமார், செல்வி விஷாலினி கார்த்திக், செல்வி அக்ஷமதி ராமச்சந்திரன், செல்வி நிதிகாஸ்ரீ செல்வராஜ், செல்வி தர்ஷனா ராஜ், செல்வி கங்கவர்ஷ்ணா செல்வராஜ், செல்வி ஸ்ரீனிகா சின்னசாமி, செல்வி ஸ்ரீ துர்கா முருகானந்தம், செல்வி மேகநேத்ரா ராஜேஷ், செல்வி வர்ஷிதா மோகன்ராஜ், செல்வி லக்ஷ்ணா ஸ்ரீ ராஜேஷ்,
செல்வி சஷ்டிகா சின்னசாமி, செல்வி சிந்து பாலா சிவச்சந்திரன், செல்வி தனுஸ்ரீ மித்ரா ஈஸ்வரமூர்த்தி, செல்வி கௌசல்யா கண்ணன், செல்வி பிரியதர்ஷினி கண்ணன், செல்வி மதுமிதா பழனிசாமி, செல்வி விஷ்ணு துர்கா ராமச்சந்திரன், செல்வி ஹர்ஷினி மயில்சாமி, செல்வி ரிதனிகா பூபதிராஜன், செல்வி தனுஷா பழனிசாமி, செல்வி சாருதேர்ஷனா ஈஸ்வரமூர்த்தி, செல்வி ஹரிப்பிரியா வெங்கடாச்சலமூர்த்தி, செல்வி கவிதா லோகநாதன், திருமதி ரேணுகா அசோக்குமார், செல்வி ரம்யா சிவகுமார், செல்வி ரூபா பழனிசாமி, செல்வி பரணிகா செல்வராஜ், செல்வி தமிழரசி அருள் பிரகாஷ். ஹலோ. செல்வி பிரணீதா சுப்பிரமணியம், செல்வி தங்கமணி பூமிநாதன், செல்வி கிருத்திகா பாலமுருகன், செல்வி கௌதமி நடராஜன், செல்வி தங்கமலர் பழனிசாமி, செல்வி கௌசிகா ஸ்ரீ வேலுச்சாமி, செல்வி தர்ணிகா சிவகுமார், செல்வி ஹன்ஷ்கா குமார், செல்வி வரலட்சுமி மூர்த்தி, பானுஸ்ரீ ஜெயபிரகாஷ், செல்வி மோகனப்பிரியா பழனிசாமி, செல்வி திருமதி ஹரிப்பிரியா செல்வராஜ், செல்வி சரண்யா பழனிசாமி, திருமதி தெய்வானி வெளியங்கிரி, திருமதி ஸ்ரேகா தர்மமூர்த்தி, திருமதி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம், திருமதி ரங்கநாயகி ராமச்சந்திரன், செல்வி சுகிதா சண்முக சுந்தரம், செல்வி லாவண்யா குமாரசாமி, திருமதி வித்யா குமார், திருமதி ரம்யா தியாகராஜன், திருமதி சரண்யா ஈஸ்வரமூர்த்தி, திருமதி தனலட்சுமி பாலகிருஷ்ணகுமார், திருமதி சுமித்ரா தேவி வினோத்குமார், திருமதி கவிப்பிரியா மகேஷ் குமார், திருமதி ஜீவிதா மகேஷ் மனோஜ், திருமதி கலைவாணி பழனிசாமி, திருமதி லோகநாயகி சந்திரகுமார், திருமதி மல்லிகா வேலுச்சாமி, திருமதி திவ்யா முத்துமாணிக்கம், திருமதி அருள்மேரி முடியப்பன், திருமதி சிவகாமி அங்கமுத்து, திருமதி பாகியலட்சுமி ரங்கசாமி. ரமேஷ், செல்வன் தீபக் பாலசுப்ரமணியம், செல்வன் ஆதிஷ் குமார், செல்வன் சதுர்த்திக் மோகன்ராஜ், செல்வன் தருண் மோகன்ராஜ், செல்வன் பிரணீஷ் கோவிந்தராஜ், செல்வன் விக்னேஷ் தங்கவேல் பூமிநாதன், செல்வன் கிருஷ்ணமூர்த்தி லட்சுமண சாமி கவுண்டர். இஞ்சிப்பட்டி பெத்தாம்பச்சிபாளையம் தேவராயன்பாளையம்
கொத்துமுட்டிபாளையம், கோம்பக்காடு புதூர், கோம்பக்காடு சிங்கப்பூர் நகரைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள் அனைவரையும் இங்கே மைதானத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினை தலைமையிட்டு நடத்தி கொடுக்க ஊர் பெரியவர்கள் இச்சிப்பட்டி, பெத்தாம்பச்சிபாளையம், தேவராயன்பாளையம், கொத்துமுட்டிபாளையம், கோம்பக்காடு புதூர், கோம்பக்காடு சிங்கப்பூர் நகரைச் சேர்ந்த ஊர் பெரியவர்கள் அனைவரும் இங்கே மைதானத்துக்கு வந்திருந்து நிகழ்ச்சியை துவக்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வை அங்கே ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையிலே நமது இச்சிப்பட்டி கிராமத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னலம் இல்லாமல் இந்த கொத்துமுட்டி வாழத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து விடுறதுக்கு நம்ம உடல் எல்லாம் இருந்தாலும் போய் செய்வதற்கு நமக்கான நேரம் இருக்காது. இருந்தாலும் அவர் கண் பார்வை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷமாக எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் அந்த ஊர் மக்களுக்காக தண்ணீர் எடுத்துவிட்டு அந்த ஒரு பெரிய சேவை செஞ்சுட்ருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவரை சிறப்பு செய்வதில் நம்ம ஊர் பெருமை அடைகிறது. இதை போல் அவர்களை பார்த்து இளைஞர்கள் நம்மளும் நமது கிராமத்துக்கு ஏதாவது ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாக வேண்டும் என்பதற்காகவும் அவரை பெருமையோடு இங்கே நாம் பெருமை சேர்ப்பதில் சிறப்பு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு அவர்கள் நினைவுபரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்.
ஓகேங்கண்ணா. நன்றி. தங்கமுத்து ஐயா அவர்களுக்கு நல்ல கட்டணமோ ஊதியமோ இதுக்காக வாங்குறது இல்லை. ஆனாலும் நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அது குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுல மேலே மேலே என்ன கீழே இருந்து எடுத்து வரதே பெரிய விஷயம். ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா அந்த கண் பார்வை இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையாக இல்லாமல் தன்னுடைய அதை திறமையாக மாற்றி இன்னைக்கு அந்த ஊருக்கு 25 வருஷமாக எந்த ஒரு கட்டணம் ஊதியம் பெறாமல் தன்னலம் இல்லாமல் இங்கே மேலே அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை தொட்டி அந்த மேலே ஏறி போய் அது தண்ணி இருக்குதா இல்லையான்னு கைவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி எடுத்து விட்டு அதை கீழே வந்து எந்த பகுதிக்கு போகணுமோ அதை கரெக்டாக வாழ்வு திறந்து விட்டு இந்த ஒரு பெருமை. இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணில் இருப்பதால் தான் இந்த மண் சிறப்படுகிறது என்பதை சொல்லி 300 ஆண்டு காலத்துக்கு மேலே ஒரு பழமையான இந்த திருக்கோயிலை மீண்டும் புனரமைத்து இங்கே கும்பாபிஷேகம் செய்வதில் நாம் பெருமகிழ்ச்சி கிடைக்கிறோம். இதற்கு நிதியுதவி பொருளுதவி கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெரியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒயிலாட்ட நிகழ்வை துவங்குகின்றோம். ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடணும்னு சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பலத்தை கைதட்டல் கொடுங்க. பாடுறதுக்கு முன்னாடியே எத்தனை திறமைகள் அவருக்குள் அடங்கி இருக்கிறது என்பது இது ஒரு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. குழந்தைகள் இது பெரியவர்களிலிருந்து குழந்தைகளிலிருந்து வரக்கூடிய இளைய சமுதாயம் அவரை நாம் முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை தங்கமுத்து ஐயா அவர்களை பாட அன்போடு அழைக்கின்றோம். ஆடைமுக வாழ்வியல் அடிநிலை நம்படி வரியா அன்பு சுவாமியும் பேர்லே கதைவடா அன்புடன் ஓடி வரியா சதுர்முக பிரபலமான அண்ணா வாகனவேரி சரஸ்வதியுடன் வரி வரியவர் ரமணம் ஆர்வதியமும் சிவ வாகனவேரி பண்புடன் வரி வரியா சேயனத்து ரங்கரம் மலமேலும் அங்கையும் ஜீக்கிறவே வரி வரியா தசரசமுத்தரியா ஸ்ரீ ராமனுடைய துமணத்து கீதையுடன் வரி வரிய கேடாள வாகன பேரும் பாமா ருக்மணியுடன் கிருஷ்ணனும் வரி வரியா இங்க வாகன பேரும் இங்கான ராட்சியம்மன் தீரத்தில் வரி வரியா புஷ்ப செய்யல் மீதில் வடிங்கிறது அம்பையூர் மாரியம்மன் மருதில் வரி வரியா அக்கிரி வானத்தை ஆதரவோடு செய்துவை அன்னை காமாட்சியம்மன் மணிய வரி வரியா யமதர்ம ராஜா நம்ம ரதிமே முன்னமே வரி வரியா ஆடை வாகன வேறும் ஐயனார் முடிவரும் ஆடியோ வரி வரியா இத்தனை வேர்களும் இங்க வந்திருக்கீங்க ஏழை ஆன்முகவர் வரி ஏதுங்க ஞாபகம் எவ்வளத்தில் சிந்தனையோ எண்டீது மனஸ்தாபந்தான் நாளைந்து வெள்ளமா நித்திரை இல்லையே நாதனை பார்க்க ஓடி அன்னமும் ஊசியில் தண்ணீரும் குடிக்கிறேன் அச்சகம் பெறவில்லையே வருகிறார் 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 வருடம் இடையறிய கந்தன் சகுநாதங்களும் எங்கேயோ கேட்குது சண்முகம் வருவதாக காலிலே வெண்ணையும் கலகலனு தண்டையும் கலகமணி செம்பகத்தோடு காவி உலகழைத்து கபசகுடரமடைந்த கலகம இடையடிய கந்தன் இருமன ஒரு காவடை காவடை காணாதர சங்கோடை கண்டவர்கள் கடகடன மயிலேறி வள்ளி தெய்வானை உடன் வரிவாய் கண்டு யாம வேல் முருகனே அடிவழுது மேல தாளங்களும் ஆண்முகம் வருவதாக இடிவழுது அத்தாள பேரிகை எவளவும் கெடுகிற மயில்வது மன்னருட வாகனம் மண்டலம் கிடைக்கிறார் வேல்வது வீரருடைய மின்னுலகன் அதனை வேண்டி பேரங்கி அதனை விழுங்குது அமனோங்கள் இருங்க திருதர சகுதர சப்த புலியில் சிவலோன் பேய்களும் பிசாசங்களும் பேருண்டு ஓடுது வீரங்கி சத்தம் கேட்டு வேதாளம் பூதங்கள் பூதாமல் ஓடுது வேட்டு உள்ள பேச கேட்டு சண்முகநாதங்களும் எங்கேயோ கேட்குது சண்முகம் வருவதாக காலினி வெண்டையும் கடகலன தண்டையும் கடகாமணி செப்பகத்தும் காவி உடதடித்து கபச உண்டரமணிந்து கடகாமை ஏறிய கந்தன் இடமன ஒரு காவடி கடமன ஒரு காவடி காணவர சங்கோடி கண்டவர்கள் வாழவும் கைதட்டி ஆடவும் கந்தவேல் நின்றாடவும் கதலியிலே மதலியிலே ஓலமுட்டு அழகரே கந்தனே கண் திறந்து கடகலன மெயிலேறி வள்ளி தெய்வானை உடன் வரிவாய் கண்டு யாமவே முருகனே சமயம் போதையில் முனிக்குருவாயி ஈரருக்கு தந்தன் வேலை நெத்தி பாகமுடன் பயிரை அவருடைய கண் பார்வை திறன் குறைவாக இருக்கலாம். ஆனால் மனக்கண் அவ்வளவு பார்த்தீங்க ஒரு நினைவாற்றலோட இவ்வளவு பெரிய ஒரு பாடலை அவ்வளவு பார்த்தீங்க அந்த கேள்வி ஞானம் தான் அதுக்கு. அந்த வகையில் நம்மளுடைய சேவையை நம்முடைய ஏதாவது வாழ்வில் ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்வினை நாம் துவக்குகின்றோம். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் திருமதி பிரியா அவர்களை.
பாரதம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் இச்சுப்பட்டி கிராமம் 300 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவை கருத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழு 77வது அரங்கேற்றமாக இச்சுப்பட்டி, பெத்தாமச்சிபாளையம், கோமக்காடு புதூர், கூத்துப்பட்டிப்பாளையம், தேவராயம்பாளையம், சிங்கப்பூர் நகர் உள்ளடக்கிய அருள்மிகு சக்தி மாரியம்மன் சங்கமம் கலைக்குழுவின் அரங்கேற்ற விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த மகிழ்ச்சியான நிகழ்வில் உங்களை அனைவரையும் கலந்து கொள்ள அழைக்கிறேன். நம் கலைக்குழுவின் பாடுபட்ட கலைஞர்கள் மற்றும் மார்வலர்கள் அனைவரின் ஒற்றுமையையும் உழைப்பையும் இந்நிகழ்வுக்கு ஆட்படை. தமிழர் பாரம்பரிய கலைகளில் ஒன்று ஒயிலாட்டக்கலை. இக்கலை சிறப்பாக கொங்கு நாட்டில் திருத்தலங்களிலும் விழா காலங்களிலும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் விதமாக ஆடப்பட்டு தமிழ் பாரம்பரியத்தை காத்து வருகின்றன. நமது இந்திய தேசத்தின் பல பெருமையை மக்கள் மனதில் வேரூன்று செய்து கிராமிய கலை உணர்வை ஊட்டுகிறது. முதலில் கூட்டம் குறைவாக இருந்தாலும் இப்போது 93 கலைஞர் சேர்ந்து அரங்கேற்றத்தை மேலும் சிறப்பாக நடத்துகின்றனர். தொடர்ந்து 50 வகுப்புகள் நடைபெறுவதற்கான உங்கள் ஒத்துழைப்பிற்கு நன்றி. தாத்தாவின் காலத்தில் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து வரும் ஒரு மந்திரம் போன்ற கலை ஒயிலாட்டத்தின் சிறப்புகள் மற்றும் அதன் மகத்துவம் பற்றி இங்கே. ஒயிலாட்டம் மண்ணின் மனம் தாங்கிய கலை, பண்பாட்டின் பொக்கிஷம். இதை பாராட்டும் அனைவரும் நலமடை. தாளம் தட்டும் இசையின் இனிமையால் மிளிரும் அழகிய பாரம்பரிய கலை இதோ நாம் தரிசிக்க. மழலை குரலில் பாட்டு, நட்டத்தில் ஆட்டு, தெருமினில் எங்கும் குழப்பம் இன்றி கூட்டு, ஒவ்வொரு முறை அடிக்கும் மேளத்தின் தாளம், நம்மில் எங்கும் பரவும் ஒயிலாட்டத்தின் வாளம். அழகான ஆடல், காணம் இனிமை, ஒன்றிணைக்கும் மக்கள், குடும்பம் களிப்பு, ஒயிலாட்டத்தின் வெள்ளத்தில் மூழ்கும் கலை, ஒன்று அன்பு, சமூகம் வளர்க்கும் கலை. இந்த கவிதை எங்கள் தலைவலி உங்களைக்கும் அழைக்கிறேன். உங்களின் வருகை எங்கள் கலைக்குழுவின் பெருமையை மேலும் உயர்த்தும். சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் கலையை சிறப்பை கூறுகிற போல் கிராமத்தின் பெருமை, பண்பாட்டு சிறப்பு, நமது பிழைக்கும் வழிகள் ஆகியவை இந்நிகழ்வில் மிளிர்கின்றன. விசைத்தறி, விவசாயம், தொழில்நுட்பம் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் எங்களின் அடையாளம். விசைத்தறி முத்தான செல்வம், கைத்தொழில் மாமலர் நல்வளம், எங்கள் கிராமத்தின் நெல்லிய பெருமை. தொழுகையால், தொழில்நுட்ப மேதமையால் வளர்ச்சி புவிமை. விவசாயம், விவசாயி வீரங்கள், மண் புசம், பசும்புல மண்ணில் தோன்றும் மலைச்சாமிகள், பசுமை பூமியில் விளையும் கனிகள், குடும்பத்தின் பொற்காலத்து நினைவுகள், தொழில்நுட்பம் நவீன வாழ்வின் குரல், அறிவியல் அசத்தல், வளர்ச்சியின் முரசு சத்தல். எங்கள் கிராமத்தின் வளர்ச்சி வழி தொழில்நுட்பம் கொண்டு எட்டுவது உயர்ந்த இலக்கு. அன்புடன் அழைக்கின்றோம், இன்பத்தால் நிலைக்கின்றோம். விழாவின் சிறப்பாக உங்கள் வருகை எல்லாம் நம் கிராமத்தின் பொற்காலம். உங்களின் பங்கு மறக்கப்படாத பரிசு. அருளாசி வழங்கி துவக்கி வைப்பவர் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் கோவை பெருளாரிதனம் 25ஆம் குருமகா சந்திதானங்கள் தமிழ்நெறி அருள்செம்மல். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலைக்குழு உறுப்பினர், கைலை புனித திருப்பெரும்பும் சாத்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள். கோவை சரவணம்பட்டி கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழி சிரவை ஆதீனம் 4ஆம் பட்ட குரு மகா சந்தியானம் சிரமை ஆதீனம் புனித திருப்பெருந்திரு குமரகுருபர சாமிகள் அவர்கள். கௌரவ விருந்தினரான உயர் திரு டி கிருஷ்ணராஜா IAS அவர்கள், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர். சிறப்பு விருந்தினராக வருகை தரும் கோவை மாவட்ட ஆளுநர், சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகர் அலைன்ஸ் டாக்டர் G மயில்சாமி, இயற்கை வேளாண் விஞ்ஞானி, காளியாபுரம் சூலூர். நமது சங்கமம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர், நமது ஒயிலாட்ட கலையின் கலைமாமணி திரு பா கனகராஜ் MA MPhil BS B.Ed அவர்கள், தலைமை ஆசிரியர், கருமத்தம்பட்டி. இசைக்கலைஞர்கள், நமது கிராமிய பம்பை இசைக்கலைஞர்களான கலைமாமணி திரு சிவசக்தி சண்முகம் அவர்களுக்கும்
செல்வன் சா சிவகுகன் இருகூர் மற்றும் பாடகர் இசைக்குயில் திரு பே சின்னசாமி ஐயா அவர்களுக்கும் சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழு இச்சுப்பட்டியில் 10 மாத காலங்களாக சிறப்பாக வழிநடத்தி துணை புரிந்த துணை பயிற்சியாளர்கள் செல்வன் பி பிரகாஷ் ராஜசேகரன், செல்வன் பழனிசாமி ராஜன், திரு பாலசுப்ரமணியம் ராமசாமி, செல்வன் தங்கராஜ் அம்மாசையப்பன், செல்வன் பாலசுப்ரமணியம் கருப்பசாமி, திருப்பூர் திருமதி சாந்தி குமார் அவர்களுக்கும் விழா வர்ணனையாளர் பெத்தாமிச்சிபாளையம் ஊட்டி திரு நடராஜ் அவர்களையும் ஊர் பொதுமக்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், சங்கமம் ஒயிலாட்ட குழுக்கள், சங்கமம் வள்ளி கும்மி கலைக்குழு, சங்கமம் காவடி கலைக்குழு இந்த அரங்கேற்ற விழா சிறப்புற நடைபெற உள்ளதாக இந்நிகழ்வில் உங்களின் பங்கு பெற்றுதலை நாங்கள் எதிர்நோக்கின்றோம். அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. அரங்காவல குழு தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு கீர்த்தி சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வாழ்த்தறி வழங்க அன்போடு அழைக்கின்றோம். குழந்தை தாய்மார்களே, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, இச்சிப்பட்டி சங்கமம் கலைக்குழுங்கிறது என்னோட கருமத்தம்பட்டின்னு சொல்கிறேன். கருமத்தம்பட்டி நம்ம மாவட்டத்துக்கு கிடையாது. நம்மளுடைய மாவட்டத்தில் பல்லடம் தொகுதியில் இச்சிப்பட்டிங்கிற ஊராட்சி இருக்கிற காரணத்தினால இந்த சங்கமம் நடக்கிறது. ஏன்னா நம்ம ஊர் குழந்தைகளை இந்த விளையாட்டில் முன்னணியாக எடுத்து நடத்திக்கிறாங்க. அதனால நம்மளுடைய பஞ்சாயத்து தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஊர் வளரணும். நம்மளுடைய கோயில் சக்தி மாரியம்மன் அருளோட 4 மாதங்களாக ஆசிரியரை வச்சு இந்த விழாவை சிறப்பாக இன்னைக்கு நடத்திக்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய ஊராட்சியின் சார்பாகவும் நம்மளுடைய திருப்பூர் மாவட்ட அரங்காவலர் குழுவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு நம்மளுடைய மாவட்டத்தினுடைய IAS கலெக்டர் அவர்கள் இன்னைக்கு வரதாக இருந்தார். இந்த ஏதாவது அவருடைய சென்னை சென்ற காரணத்தினால வர இயலாதுன்னு சொல்லி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு நமக்கு போன் மூலியமா தகவல் தெரிவித்தாரு. அவர் இந்த விழாவில் கலந்து கூட இந்த விழா சங்கமம் நிகழ்ச்சியில இந்த ஒயிலாட்ட குழு அதுவுமே நிறைவு விழாங்கிறதுல கண்டிப்பா கலந்தோன்னு மிக ஆர்வத்தோடு இருந்தாரு. அவருக்கு எதிர்பாராத சூழ்நிலையின் காரணமாக வர முடியாததுக்கு அவர் என்கிட்ட பல தடவை 2 தடவை போன் பண்ணி வர முடியாது, நான் கோயில் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிக்கிறாரு. நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதனுமே இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறார் சொன்னா அவரும் வர முடியாத காரணத்தினால கோயில் விழாவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலைக்குழுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதுவும் கொங்கு மண்டலத்தில் சீரும் சிறப்போடுமே எல்லா கிராமத்திலையுமே இன்னைக்கு நம்மளுடைய மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா 1563 கோயில்கள் இருக்கின்ற அந்த 1563 கோயிலையும் இன்னைக்கு சுமார் 212 கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதில் 213வது கோயில் நம்மளுடைய இச்சிப்பட்டி சக்தி மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வருகின்ற 17/6/2024 அன்று காலை நடைபெற இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகம் நம்மளுடைய கிராமத்தில் 7500 மக்கள் இருக்கிறீங்க. அந்த 7500 மக்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் புனித நீர் ஊற்றுறதை எல்லாருமே சந்திக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மானிட பிறவியாய் பிறந்தாலும் கும்பாபிஷேகங்கிறது பெரிய அளவில் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவையோ வயதானவர்களா இருக்கலாம், சிறு குழந்தைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், தொழிலதிபர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே கஷ்டப்பட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தவனே கோயில் சிறப்பா இருக்கவனே எல்லா கிராமத்திலும் கோயில் இருந்தா தான் குடியிருக்க முடியும். அதுவும் கோபுரம் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாங்கிற பழமொழிக்கு அதுக்கு ஏற்ப எல்லாருமே இந்த கோயில் எல்லாம் வீட்டை சுத்தம் பண்றீங்க, மக்கள் எல்லாருமே புதுசா துணி எடுக்கிறீங்க, கோயில்ல சுத்தம் செஞ்சு இந்த கோயிலுடைய திருநீர் கோயிலுடைய புனித நீர் உலகருக்கு எவ்வளவு பேர் கண்கொள்ளாத காட்சியாக கலகம் நினைக்கிறீங்க. அந்த புனித நீர் எங்க இருந்தாலும் சரி, தாய்மாரா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயதுல முதியவரா இருந்தாலும் சரி, கும்பாபிஷேகத்தை கண்டு கழிக்கணும். நீங்க எல்லாருமே அந்த கும்பாபிஷேகம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, பக்கத்தூர்ல இருந்தாலும் சரி, கும்பாபிஷேகத்தை பாருங்க. ஏன்னா வாழ்நாள்ல நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற ஒரு 100 கும்பாபிஷேகத்தையாவது பார்த்தா தான் நம்மளுடைய ஆன்மா சாந்தி அடைங்கிற ஒரு இது இருக்குது. அதுக்கேற்ப நீங்க எல்லாருமே எந்த கிராமத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு உழைப்புல இன்னைக்கு ஒருத்தர் கல் எடுத்து வச்சிருக்காங்க, ஒருத்தர் சிமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் பணத்தை கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் பொருள்களை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய உழைப்பால ஒரு சிறு உதவி செஞ்சாலும் கூட அந்த மக்கள் இந்த கும்பாபிஷேகத்தை காணணுங்கிறது எங்களுடைய இந்து சமய அறநிலையத்தினுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையில முதன்மை எடுத்துக்கிறது. இது நான் சொல்லல, அதிகாரிகளை சொல்லிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கும்பாபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறுது. நான் ஒரு கோயிலையும் கூட பார்த்தேன். பாப்பனிங்கிற பக்கத்துல 70 கோடி ரூபாயில ஒரு பெரிய கோயில் கட்டிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த காலத்துல கட்டிருப்பான்னு சொல்லுவாங்க. 70 கோடி ரூபாயில பாப்பனியில மிகப்பெரிய அளவில் அந்த கோயில் கட்டிக்கிறாங்க. அந்த கோயில் எல்லாம் இன்னைக்கு நீங்க எல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடம். நம்ம திருப்பூர் மாவட்டத்துல கற்கோயில்
கட்கோயில், அந்த கட்கோயில் கட்டிக்கிறாங்க. இந்த அவனாசிலையும் கூட நம்மளுடைய அவனாசியப்பன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் கலந்துட்டாங்க. இதெல்லாம் யாருமே கூப்பிடல, அழைப்புதெல்லாம் யாருமே கொடுக்கல. அந்த மக்கள் வந்து அத்தனை பேர் கலந்துருக்காங்க. தன்னால ஏதாவது செய்வாங்க கேட்ப எல்லாருமே அன்னதானங்களை வாரி வழங்கினாங்க. அது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம கோயில் கும்பாபிஷேகம் எல்லாரும் ஊர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும், ஊர் சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த முடியுங்க சொல்லிக்கொண்டே எனக்கு இந்த உயிராட்டுக்குழு சின்ன குழந்தைங்கள பாத்தீங்கன்னா நம்ம ஊர் குழந்தைங்க சிறப்பா ஆடிட்டு இருக்காங்க. நான் பல தடவை வந்து இங்க பார்த்துட்டு போயிருக்கிறேன். இருந்தாலும் அரங்கேற்று விழா நடக்குது. அந்த அரங்கேற்று விழாவில் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளை பாத்தீங்கன்னா அதிக அளவில் வந்திருக்காங்க. அது எங்கேயுமே நான் அதிக அளவில் பார்த்துக்கிறேன். இங்க நம்ம ஊர் பொறுத்தவரை அதிக அளவில் சின்ன குழந்தைகள் விளையாடுறது நமக்கு சிறப்பாக இருக்குது, நம்ம ஊருக்கு பெருமையாக இருக்கு. கொங்கு மண்டலத்திலே நம்மளுடைய திருப்பூர் மாவட்ட எச்சிப்பட்டி கிராமத்தில் இந்த சங்கம் விழா நடைபெறுகிறது. எல்லாருமே ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தில் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேகம் சக்தி நாடி என்கிறது சக்தி தெய்வம். அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை நாம் எல்லாரும் ஆரூர் சேர்ந்த ஆரூர் எச்சிப்பட்டி தேவராயமலையா கோமக்காடு புதூர் சிங்கப்பூர் நகர் கொத்துப்பட்டி மலை இந்த ஊர்கார் கிராமத்தில் அத்தனை பேர் இந்த கோயிலுடைய விழாவை கொண்டாடுறது நாட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் சீரும் சிறப்போடு இந்த 4 நாள் நடைபெறுகிற இந்த விழாவில் நீங்க எல்லாருமே கலந்து கொண்டு எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் டிவியா இருந்தாலும் சரி சின்னங்களா இருந்தாலும் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு நீங்க எல்லாருமே எங்களுக்கு மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு சிறப்பாக சக்தியினுடைய அருள் கிடைக்கும் உங்க எல்லாரும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொண்டு அதையும் இந்த சங்கமம் நிறைவு விழாவு அதையும் அரங்கேற்று விழா நடைபெறும். அரங்கேற்று விழாவை நீங்க எல்லாரும் இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் மூலமாக இதுக்கெல்லாம் அரங்கேற்று விழாவுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். வெளிநாடு போறதா இருந்தாலும் சரி, நீங்க இங்க வேற கிராமத்தில் போய் விளையாடுறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஊர் முதன்மையானதுக்கு வரணுங்கிறத மீண்டும் சக்தி மாரியம்மனுடைய அருளோட வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேரையும் மனமாற பாராட்டி வெளிவெட்டி செல்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம். சங்கமம் கலைக்குழுவின் அரங்கேற்ற நிகழ்வானது அரங்காவலர் குழு தலைவரின் பதில் திருப்பூர் மாவட்டத்தில் எத்தனை கோயில்கள் எப்படி புனரமைக்கப்பட்டு எப்படியெல்லாம் சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சிறப்புகளையும் கலையுடைய சிறப்புகளையும் கூறி வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய விவசாய நண்பர்களுக்கு ஒரு தூணாக இருந்து விவசாயிகளுடைய குறைகளெல்லாம் அரசுகளுக்கு எடுத்துக்காட்டி இன்றும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஐயா செல்லமுத்து அவர்களை வாழ்த்துறை வழங்க கூட அழைக்கின்றோம். சிறப்பான இந்த அரங்கேற்ற விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற திருப்பூர் மாவட்டத்துடைய அரங்காவலர் குழு தலைவர் என்னுடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய கீர்த்தி சுப்பிரமணியம் அவர்களே, இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த கிராமத்து பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, இந்த கலைக்குழுவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர், இந்த அழிந்து போகின்ற கிராம கலையை, கொங்கு கலையை மீண்டும் உயிர்ப்பித்து இந்த குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி கொங்கு கலை மீண்டும் கொங்கு நாட்டிலே உயிர் தெழுந்தது என்கிற நிலையை கனகராஜ் போன்றவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பாராட்டி இந்த கலையின் மூலமாக கும்மியாட்டம் ஏதோ விளையாட்டுக்காக அல்ல, வேடிக்கைக்காக அல்ல, பொழுதுபோக்குவதற்காக அல்ல. அந்த காலத்திலே நோம்பியிலே வள்ளி திருமண நாடகம் நடக்கும். வெளியால வள்ளிக்கு முருகன் தாலி கட்டும் வரை மக்கள் உட்கார்ந்துருப்பார்கள். ஆனா இன்றைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எல்லாரும் கையிலையும் செல்போனு, எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் நோண்டணும். அதனால அதுக்கு உடனே என்னடா நம்ம ஆடிட்டு போலாம்னு பார்த்தா இவன் வேற பாடிட்டு இருக்காரு என்ற எண்ணம் ஆடுகின்றவர்கள் மனதில். பார்க்கிற பெரியவர்களும் தாய்மார்களும் எப்படா விடுவான இந்த பிள்ளை சேர்த்து ஆடுன்னு பார்த்தா இவனுக்கு பிடிச்சிட்டு ஓடியாடி இருக்கிறார்களே என்ற எண்ணம் பெரியவர்களுக்கு இருக்கும். ஆனால் இது விளையாட்டுக்கான கலை அல்ல. தேக ஆரோக்கியத்தை பாதுகாத்து நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வைக்கிற கலை இந்த கலை. எல்லா வீட்லயும் கூட்டுறதுக்கு மிஷினு, ஆட்டுறதுக்கு மிஷினு, துடைக்கிறதுக்கு மிஷினு, எல்லாத்துக்கும் மிஷின் வந்தாச்சு. இப்ப யாரு பொம்பளை குமிச்சு நிமிந்து வேலை செய்யற எண்ணமே போய் கருத்தரித்து அடுத்த மாசமே ஆஸ்பத்திரி போய் பிரசவத்து வரைக்கும் டாக்டர்களை நம்புகின்ற காலம் ஆகிவிட்டது இந்த காலம். அந்த காலத்துல நம்ம ஆத்தா இல்ல எந்த ஆஸ்பத்திரி போனாங்க? எங்க ஆத்தால கடலை காட்டுல கடலை வச்சுட்டே குழந்தை பெற்றாங்க, பருத்தி எடுத்துட்டே குழந்தை பெற்றாங்க. அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்கின்ற நிலையை மாற்றி நீங்க எல்லாம் இந்த கலையை கற்று முழுமையாக இது ஆர்வத்தை செலுத்தி நீங்கள் இதில் ஈடுபடுகிற பொழுது எதிர்காலத்தில் ஆஸ்பத்திரி எல்லாம் மூடுகின்ற நிலை
என்பது என்னுடைய திண்ணமான கருத்து. ஏனென்றால் அவ்வளவு உடம்புக்கு உடற்பயிற்சிக்கு அத்தனை நல்லது. எனவே நீங்கள் அத்தனை பேரும் இந்த அணிந்து கொண்டிருக்கிற கொங்கு கலையை உயிர்ப்பித்து வருகின்ற இந்த குழுவினருக்கும் இதிலே இசை மிகவும் அளப்பரியது. இசை இல்லை என்றால் நீ பாட்டும் எடுக்காத ஆட்டம் ஆட முடியாது. எனவே இந்த இசைக்கலைஞர்கள் அது அருமை. இந்த அடிக்கு அடிக்க எல்லா நாட்டுக்கும் ஆட்டம். இது உரிமையா பேரு பம்பையா பம்பையா. எங்க ஊர்ல ஒரு புகழக்காட்டுல ஒருத்தர் தண்ணி அடிக்கிட்டு இருந்தார். ஒரே புகழக்காடு பக்கத்துல ஊர்ல திருவிழாவில் பம்பை அடிச்சார். இவன் ஆடி ஒரே புகழக்காட்டி முடிச்சிருக்கான். இந்த இசைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும். எனவே இந்த இசையும் இந்த ஆடலும் இந்த பாடலும் உங்களுடைய இசையமைப்பும் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த கொங்கு கலை உயர வேண்டும். இந்த கொங்கு கலையின் மூலம் இந்த மக்கள் நலம் பெற வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும். 100 ஆண்டு காலம் நோய்கள் இல்லாமல் வாழுகின்ற வாழ்க்கையை இந்த கலை ஏற்படுத்தும். அம்மன் அருளால் நீங்கள் அத்தனை பேரும் வளமும் நலமும் செல்வமும் செல்வாக்கும் புகழும் கீர்த்தியும் பெருமையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டல்ல, ஆனாலும் உயிர் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் இங்கே உயிர்ப்பிக்கின்ற வகையிலே இந்த கலையானது நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்துகின்ற கொங்கு கலையாம் இந்த கலையை மென்மேலும் சிறப்பிக்க வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இங்கு வருகின்றுள்ள சங்கமம் கலைக்குழுவை சார்ந்த மற்றும் வள்ளிக்குமி ஆசான்கள் திரு பெரியசாமி மற்றும் திருமதி கலையரசி திரு சுப்பிரமணிய ஐயா அவர்கள் மற்றும் இங்கு வருகின்ற மற்ற கலைக்குழுவில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை துவக்குகிறோம். நன்றி. பிடிச்சிக்கலாம். இங்க பாருங்க, பாடகர் சின்னச்சை மீனன் வாங்க. இங்க பாருங்க, சின்னச்சை மீனன் கூப்பிடுறாங்க. உறுதிமொழி. என்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் வணக்கம், நன்றி. தமிழர் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டக் கலையை கற்றுக்கொண்டதில் பெருமிதம் அடைகிறேன். ஒயிலாட்டக் கலையை என்னாலும் காப்பேன் என உறுதி கொள்கிறேன். நன்றி. வணக்கம், குரு வணக்கம், பெற்றோருக்கு வணக்கம், பாரத தாய்க்கு வணக்கம், சபையோருக்கு வணக்கம், சக கலைஞர்களுக்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம்.
வணக்கம் 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 செய்வோம் வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் தலையை வணங்குகிறோம் வணக்கம் செய்வோம் வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் வணக்கம் செய்வோம் வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் தெய்வத்தை வணங்குகிறோம் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் பங்கிருக்கும் பெரியவங்க வாங்க உங்களை வரவேற்கும் பங்கிருக்கும் நாங்க பங்கிருக்கும் பெரியவங்க வாங்க உங்களை வரவேற்கும் பங்கிருக்கும் நாங்க உள்ளாண்ட அரங்கேற்றம் தான் வணக்கம் செய்வோம் வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் வந்திருக்கும் பெரியவங்க வாங்க உங்களை வரவேற்கும் வந்திருக்கோம் நாங்க விளையாட்டம் அரங்கேற்றம் தாங்க வணக்கம் செய்வோம் வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் ஏற்றி விளையாட்ட நீங்க வந்து போற்றி ஏற்றி விளையாட்ட நீங்க வந்து போற்றி அன்பான கரையோரங்களை நீட்டி அம்மா அன்பான கரையோரங்களை உழுவதற்கும் பழக்கும் உழுவதற்கும் பழக்கும் உள்ளே போய் எடுப்பதற்கும் மாலை தொடுப்பதற்கும் உள்ளே போய் எடுப்பதற்கும் மாலை தொடுப்பதற்கும் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் வீட்டிலே வளர்கொள்ளையை ஏற்றி எங்க விளையாட்ட நீங்க வந்து தோன்றி அன்பான கரங்களை ஈட்டி எங்களை ஆட்சி கூற வாழும் நம்ம பாட்டி வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் கருதற்கும் வெண்களுக்கு கருதற்கும் வெண்களுக்கும் கருதற்கும் வெண்களுக்கு கருதற்கும் வெண்களுக்கும் நத்தினதும் வெண்களுக்கு நான் முழுது உழைப்பதற்கும் நத்தினதும் வெண்களுக்கு நான் முழுது உழைப்பதற்கும் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் உள்ளே போய் எடுப்பதற்கும் மாலை தொடுப்பதற்கும் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் கலையை வணங்குகிறோம் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் கருதற்கும் பெண்களுக்கு கருதற்கும் பெண்களுக்கும் நத்தினரும் பெண்களுக்கு நல்லது உழைப்பதற்கும் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம்
காலம் செழிக்க நாள் முழுதும் கடமையை செய்தான் விவசாயி, கடமையை செய்தான் விவசாயி. உண்ண உணவை கொடுப்பவனே, உலகின் பசியை தீர்ப்பவனே. உண்ண உணவை கொடுப்பவனே, உலகின் பசியை தீர்ப்பவனே. உலகில் வாழும் அத்தனை உயிர்க்கும் உணவுகள் படைத்து கொடுப்பவனே. கதிரவன் காலையில் உதிக்கும் முன்னே கலப்பையை தூக்கும் விவசாயி. காலம் செழிக்க நாள் முழுதும் கடமையை செய்தால் விவசாயி, கடமையை செய்தால் விவசாயி, கடமையை செய்தால் விவசாயி, கடமையை செய்தால் விவசாயி. மலரெடுத்து மாரியவனுக்கு மாலையிட்டு, மலரெடுத்து சத்திமாரிக்கு மாலையிட்டு, நாளிலே அம்மனுக்கு திருநாளம் மலரெடுத்து
எங்களுக்கு அரங்கேற்று வந்தார்
சிப்பட்டிக்காரன் நாங்க தாம்பளத்துக்காரன் நாங்க கடமை செய்யும் பெரியவங்களை கேளுங்க சிப்பட்டிக்காரன் நாங்க பொம்ப காட்டு
கொடித்த அண்ணல் தாண்டி சொன்னபடி அப்போரை துவக்கியதும் இங்குதான் பிடிக்கும் கரங்கள் எல்லாம் ரோட்டம் நோக்கி சென்று எவரை அழுத்தினது பழகி வந்து அரங்கேற்றம் சிப்பட்டி நடத்துகிறோம் நாமரே செங்குருவி சிந்தினார் அம்மா அப்பா அறிவு
இச்சிப்பட்டி சங்கமத்தை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா இச்சிப்பட்டி சங்கமத்தை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா மறவரை சேர்ந்த ஊரை பிரிக்க முடியுமா மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா இச்சிப்பட்டி சங்கமத்தை மறக்க முடியுமா மறக்க முடியுமா தாய் தந்தையை மறக்க முடியுமா தாய் தந்தையை மறக்க முடியுமா பேரை வச்ச அம்மையாட்ட மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா மனவரையில் சேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா தாய் தந்தையை மறக்க முடியுமா பேரை வச்ச அம்மையாட்ட மறக்க முடியுமா மறக்க முடியுமா மங்களமான திருநாளை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா மனவரையில் சேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா மறக்க முடியுமா கட்டுக்கெடுத்த வாத்தியார் மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா மனவரையில் சேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா மனவரையில் சேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா மறக்க முடியுமா மனவரையில் சேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா காகடி கழிச்சு சின்னம் மறக்க முடியுமா கூட்டாங்கோல் ஆக்கி உண்டு மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா மனவரையில் சேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா கால்கடி கழிச்சு சின்னம் மறக்க முடியுமா கூட்டாங்கோல் ஆக்கி உண்டு மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா மனவரையில் சேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா ஏழூரு தலைவர்களை மறக்க முடியுமா நம் ஏழூரு தலைவர்களை மறக்க முடியுமா நம் இச்சிப்பட்டி சக்தி மாறிய மறக்க முடியுமா மறக்க
கும்பாபிஷேகத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? சல்லிக்கட்டுக்கு போராடியோ மறக்க முடியுமா? நாம சல்லிக்கட்டுக்கு போராடியதோ மறக்க முடியுமா? நாம் அனைவருமே வெற்றி கண்டோம் மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்றாய்த்தே மறக்க முடியுமா? சக்தி மாறியும் கும்பாபிஷேகத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? கடவுளுக்கு போராடியதோ மறக்க முடியுமா? நாம கடவுளுக்கு போராடியதோ மறக்க முடியுமா? நாம் அனைவருமே வெற்றி கண்டோம் மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்றாய்த்தே மறக்க முடியுமா? இனிபடி சங்கரத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? தாய் தன்னை மறக்க முடியுமா? பேரெடுத்த அமைச்சியதை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியுமா? மனசு மனசு ஒன்றாய்த்தே மறக்க முடியுமா? மனவரையில் சேர்ந்தவரை கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? மனசு மனசு
கலைகள் இங்கு நடக்குது பாரு சங்கமம் வெயிலாட்டம் அரங்கேற்றம் இது நன்னாடே நாடே நன்னே தானே நன்னாடே நாடே நாடே நன்னே நன்னாடே பாரம்பரிய கலைகள் இங்கு நடக்குது பாரு சங்கமம் வெயிலாட்டம் அரங்கேற்றம் இது நன்னாடே நாடே நன்னே தானே நன்னாடே நாடே நாடே நன்னே நன்னாடே